சூர்யா மாமா, நேத்து நம்ம கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டோம். வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சும்மா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. சூர்யா மாமா, வெண்ணிலா போதும், நிறுத்து. சும்மா இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காத. யாரு? நான் போய் சொல்றேனா? சீ, நீ இந்த மாதிரி கேவலமான ஒரு பொய் சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன வெண்ணிலா இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த பாருங்க சூர்யா மாமா, நீங்க நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, இதுதான் உண்மை. நேத்து நைட்டு நம்ம கணவன் மனைவியா வாழ்ந்தோம், இதுதான் உண்மை. எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. வெண்ணிலா, திரும்ப திரும்ப போய் சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வந்தவ சொல்லிட்டேன். என்ன நீ உன் வாய்க்கு வந்தபடி சும்மா உன் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க? நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லதான். அதுக்குன்னு அதனால ஒரு பெரிய பொய்யா தூக்கி என் தலையில போட்டா என்ன அர்த்தம்? என்ன சூர்யா மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு என் மேல கோவப்பட்டா நான் என்ன பண்றது? என்ன வெண்ணிலா, ஒரேடியா இங்க இருந்துலான்னு பிளான் போட்டியா என்ன? இன்னும் 3 மாசத்துல கான்ட்ராக்ட் முடியுது. அதுக்கப்புறம் எப்படினாலும் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். பேசாம இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி இங்க இருந்துலான்னு பிளான் போட்டியா என்ன? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதான் தெரியுதே, நீ இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பொய் சொல்லும் போதே தெரியுதே. சீ, நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல வெண்ணிலா. நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கதான், அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் என் மேல பழிய போடுவியா என்ன? சூர்யா மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை, என்ன நம்புங்க. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடி. எத்தனை நாளா பிளான் போட்ட? இந்த மாதிரி பொய் சொல்லணும்னு என்கிட்ட எத்தனை நாளா பிளான் போட்ட? இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சூர்யா மாமா, என்ன நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சரி வெண்ணிலா, நீ சொல்றதெல்லாம் உண்மைனே வச்சுக்க. நான் தான் ஏதோ புத்தி கட்டு அப்படி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு தெரியாதா கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிருக்கோன்னு? உனக்கு எங்க போச்சு அறிவு? சொல்லு வெண்ணிலா, உன்கிட்ட தானே கேக்குறேன். உனக்கு எங்க போச்சு அறிவு? கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிருக்கோன்னு எல்லாம் தெரியும். இன்னும் 3 மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு உனக்கு தெரியும். அப்ப எந்த தைரியத்துல நான் இந்த மாதிரி உன்கிட்ட நடந்துகிட்ட போதும் நீ எந்த தைரியத்துல நீ அதுக்கு சம்மதிச்ச? சொல்லு வெண்ணிலா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணிருக்கணும் வெண்ணிலா? என்ன தள்ளி விட்டுட்டு நீ ரூமை விட்டு வெளியே போயிருக்கணும், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஈஸியா 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்தோன்னு இப்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்க. எதுல இருந்தே தெரியல நீ சொல்றதெல்லாம் சுத்த பொய்ன்னு. நான் போய் சொல்லல, என்ன நம்புங்க சூர்யா மாமா, நான் போய் சொல்லல. உண்மையாவே நேத்து நமக்குள்ள நடந்ததுதான் நான் சொல்றேன். நிறுத்து வெண்ணிலா, சும்மா அழுது நடிச்சு இந்த நீலி கண்ணீர் விடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சூர்யா மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசி என்ன மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. நேத்து நீங்க என்கிட்ட நீங்க என்ன விரும்புறீங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன் கூடவே லைஃப் ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் வேணா கிழிச்சு போட்டுறேன், நம்ம இதே மாதிரியே சந்தோஷமா லைஃப் ஃபுல்லா வாழலாம்னு என்கிட்ட சொன்னீங்களே. வாவ், சூப்பர் சூப்பர் வெண்ணிலா, சூப்பர். நல்ல பக்கவா பிளான் போட்டுக்க போல. எப்படி எப்படி நான் உன்கிட்ட சொன்னனா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னனா? சீ, என்ன வெண்ணிலா இதெல்லாம்? ஏன் உனக்கு தெரியாது? என் மனசு ஃபுல்லா என் அனுதா இருக்கான்னு உனக்கு தெரியாது? என்ன வெண்ணிலா, நல்லா டிராமா பண்றியே. என்னது டிராமாவா? நான் டிராமா பண்றேனா? ஆமா, அதான் இப்ப பண்றியே. சூப்பரா பண்றியே வெண்ணிலா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சூர்யா மாமா, நான் எந்த பொய்யும் சொல்லல, நேத்து நடந்ததுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், என்ன நம்புங்க சூர்யா மாமா. வெண்ணிலா, தேவையில்லாம என்ன கை நீட்ட வச்சிடாத. சும்மா இந்த மாதிரி அழுது நடிச்சு நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. சீ, உன்னை போய் நல்லவனு நம்பணும் பாத்தியா? என்ன சொல்லணும்? பொய் பொய் பொய், வாய திறந்தாலே பொய். நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க சூர்யா மாமா, என்ன நம்புங்க. சீ, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. சூர்யா மாமா, சூர்யா மாமா என்ன நம்புங்க, நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். சூர்யா மாமா என்ன நம்புங்க, நான் எந்த பொய்யும் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க சூர்யா மாமா, என்ன நம்புங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன நம்பணும்? சூரிய மாமா என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்றேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல வெண்ணிலா. வெண்ணிலா, வெண்ணிலா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லு வெண்ணிலா, ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், திடீர்னு இந்த மாதிரி நம்புங்க நம்புங்கன்னு கத்திட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வெண்ணிலா, என்ன ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன? சொல்லு வெண்ணிலா. ஐயோ கடவுளே, நான் இவர்கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? நான் சொல்றதை இவர் ஒருவேளை நம்பலன்னா என்னால
வெண்ணிலா என்னமாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லு வெண்ணிலா. இல்ல ஒன்றும் இல்லை. வெண்ணிலா நீ தானே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. இப்ப ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னதாச்சு உனக்கு? ஏன் இப்படி வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை சூர்யா மாமா. வெண்ணிலா எதுவா இருந்தாலும் சொல்லு வெண்ணிலா. இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் வெளியே போங்க. என்னது தலைவலிக்குதான்? சரி நான் தலையமைக்க விடுறேன், நீ தூங்கு. ஐயோ ஒன்றும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்க ப்ளீஸ். வெண்ணிலா திரும்பவும் கேட்குறேன்னு கோச்சுக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு வெண்ணிலா. ஐயோ ஒன்றும் இல்லை சூர்யா மாமா, நீங்கள் போங்க. சரி வெண்ணிலா. என்னதான் ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா? நேத்து என்னமோ நடந்திருக்கு, அதனாலதான் இவ இந்த மாதிரி நடந்துக்கிறா. ஆனா என்ன நடந்ததுன்னா ஒண்ணுமே புரியல. நான் ஏதாச்சும் இவளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டேனா என்னன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. திடீர்னு என்ன நம்புங்க சூர்யா மாமா நம்புங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல. நேத்து அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அம்மா என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தயவு செஞ்சு என்ன பார்க்க இதுக்கப்புறம் வராதீங்கன்னு. அதுக்கப்புறம் எதுக்குமா இப்போ வந்தீங்க? என்னடி பேச்சு இதெல்லாம்? பெத்த அம்மானு கூட பார்க்காம ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஐயோ சாமி, உங்க சங்காட்டமே வேண்டாம் தானே நான் இங்க தனியா வந்து நிம்மதியா இருக்கேன். என் நிம்மதியை கெடுக்கணும்னே வருவீங்களா? தயவு செஞ்சு என்ன பார்க்க வராதீங்கம்மா. எனக்கு உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. உங்க கூட எல்லாம் இருந்து என் வாழ்க்கையை அழிச்சதுதான் மிச்சம். இதுக்கப்புறமாச்சும் திருந்தி நல்லபடியா வாழணும்னு இருக்கேன். தயவு செஞ்சு வந்து கெடுத்து விட்டுறாதீங்க. என்னடி பேச்சு இதெல்லாம்? அப்படியே ஒரு அரைஞ்சு பல்ல கலட்டிடுவேன் கலட்டி. ஒரு பெத்த பொண்ணு அம்மாவை பார்த்து பேசுற பேச்சாடி இது? சரி நம்ம பொண்ணு தானே தனியா ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்படுறாளே, என்ன ஏதுன்னு ஒரு இடத்த பார்த்துட்டு வருவோன்னு வந்தா ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கு தான் உங்க யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு தான் நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சின்ன மிருதாணி, உனக்கு கொஞ்சம் கூட இந்த அம்மா மேல பாசமே இல்லையா? பாசமும் இல்ல ஒன்றும் இல்லை. நான் நல்லபடியா திருந்தி வாழணும்னு தான் உங்களெல்லாம் விட்டுட்டு தனியா வந்திருக்கேன். உங்க கூடவே இருந்தேன்னா என்னால கண்டிப்பா திருந்தி வாழவே முடியாது. அமிர்தா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா நான் அன்னைக்கு சொல்றதுதான் இன்னைக்கு சொல்றேன். தேவையில்லாம சொத்து சொத்துன்னு எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்கம்மா. அத்தை வீட்டுல தான் நம்ம எல்லாருமே இவ்வளவு நாள் இருந்தோம். அந்த நன்றி கடனுக்காக வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம தயவு செஞ்சு ஒழுங்கா இருங்கம்மா. இவ்வளவு நாள் வர நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா இதுக்கப்புறமாச்சும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம ஒழுங்கா நல்லபடியா இருங்கம்மா. இல்ல உங்களால அந்த வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியலன்னா தயவு செஞ்சு வேற வீடு பார்த்துட்டு தனியா ஒதுங்கி இருந்து வாழ பழகுங்கம்மா. தயவு செஞ்சு மேலும் மேலும் பிரச்சனை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்கவும் வராதீங்க. அமிர்தா எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா தேவையில்லாம பேசாத. எனக்கு திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நான் நல்லா தான் இருக்கேம்மா. தயவு செஞ்சு என்ன பார்க்க வராதீங்க. நீங்க பார்க்க வராம இருந்தாலே நான் நல்லா தான் இருப்பேன். என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அவன் என்னடானா ஜெயில போயிருக்கா, நீ என்னடானா யாரும் வேண்டாம் இப்படி தனியா ஹாஸ்டல்ல வந்து கஷ்டப்படுற. என்ன என்னடி பண்ண சொல்ற? என்னது ஜெயில இருக்காளா? என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாடி, நம்ம பிரீத்தி ஜெயில இருக்கா. ஜெயில இருக்காளா? அப்படி என்ன பண்ணி தொலைச்சா? அது இப்படி மென்னு முழுங்குறப்பவே தெரியுது. அவ தான் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இப்ப ஜெயில போய் உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான்னு. என்ன நடந்ததுமா? அவெல்லாம் திருந்தவே மாட்டா. நான் அன்னைக்கு அவகிட்ட படிச்சு சொன்னேன், அந்த வீட்டுல இருக்காத ஒழுங்கா நீ என் கூட ஹாஸ்டல் வந்துட்டு ஒழுங்கா நிம்மதியா இருக்கலான்னு. கேட்டு தொலைஞ்சாளா? அதை பண்றா இதை பண்றேன்னு தேவையில்லாம இப்ப ஜெயில உட்காந்து கம்பி தானே எண்ணிட்டு இருக்க. அவளுக்கு தேவைதான் இதெல்லாம். சின்ன மிருதா இப்படி எல்லாம் பேசுறா? அவன் அக்காடி. அக்காவாது மண்ணா கட்டியாவது. இந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு தேவையே இல்லை. அவளாம் திருந்தவே மாட்டா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? அவங்க அவ்வளவு வரையும் பழி வாங்கணும் சொல்லிட்டு இப்ப பாத்தியா உன் பொண்ணு ஜெயில போய் உட்காந்து நல்லா கம்பி எண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தேவைதான். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனா அவ பண்ண காரியத்துக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலே அவளுக்கு தேவைதான். அவளாம் என்னதான் பொண்ணும் தெரியல. என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்க? நானும் தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லல. அதான் உங்க கூட சேர்ந்து ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணி தொலைச்சிட்டேன். நல்ல வேலை நான் உங்க அவ்வளவு வரையும் விட்டு தள்ளி வந்துட்டேன். அதுவரை எனக்கு சந்தோஷம். அமிர்தா பிரீத்தி பாவடி ஜெயில இருந்து கஷ்டப்படுறா. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதான் சரி ஒரு ஆறுதலுக்காக உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னடா இப்படி பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? இந்த மாதிரி பண்ணா வேற ஜெயில தான் தூக்கி வைப்பாங்க. ரெண்டு பேரையும் கொலை பண்ண பாத்துருக்கா. வேற இவ்வளவு ஜெயில தூக்கி வைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் தான் அமிர்தா, பிரீத்தி தப்பு பண்ணாதான். அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி ஜெயில தூக்கி வைப்பாங்க. நான் அந்த கிருஷ்ணன் கிட்ட சக்தி கிட்ட சூர்யா கிட்ட எல்லார்கிட்டயுமே கெஞ்சிட்டேன். ஏன் சுந்தரனா கிட்ட கூட பேசி கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா யாருமே எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. அவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்காங்க. வேற அப்படிதான் இருப்பாங்க. இவ பண்ண காரியத்துக்கு என்ன மன்னிச்சா விடுவாங்க? அமிர்தா நீ உன் அக்காக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்ன அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க?
தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் பிரீத்தி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. வந்தால அப்படியே ஜெயிலே கடந்து சாகட்டும். அவளுக்கு தேவைதான். நான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா என் கூட வந்துரு, நல்லபடியா ஒழுங்கான முறையில இருப்போன்னு. அதுக்கு எவ்வளவு நக்கல் பண்ணி சிரிச்சா. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். நீ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராதம்மா. எனக்கெல்லாம் உங்களை நினைச்சாலும் எரிச்சலா இருக்கு. உங்க வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்சு நினைச்சா என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அமிர்தா, தயவு செஞ்சு என்ன பார்க்க வராதீங்கம்மா. இதுக்கப்புறம் நீங்க வந்தா கூட நான் வந்து பார்க்க மாட்டேன். அமிர்தா நில்லடி. ஏங்க மீனாட்சி, நீ ஏங்கன்னு கூப்பிட்டாலே எனக்கு பயமா இருக்குமா. எப்ப எந்த குண்டை தூக்கி எப்படி போடுவேன்னே தெரியல. சொல்லுமா, சொல்லு. என்னங்க, என்னதாங்க பிரச்சனை? என்ன இப்ப கூப்பிட கூட கூடாதா? அதுக்கும் இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்வீங்களா என்ன? இந்தா ஆரம்பிச்சிட்டல, நீ நடத்துமா, நீ நடத்து. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனது முக்கியமான விஷயமா? எப்படியும் தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். சரி சொல்லு. நீ சொல்றது கேட்டுதானே ஆகணும். அதுக்கு தானே இங்க புருஷங்கிற முறையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். சொல்லு. ஏங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரி சரி, கோவப்படாதமா மீனாட்சி, சொல்லு. இல்லங்க, அது நீ அது இதுன்னு இழுக்கிறத பார்த்தாலே எனக்கு பிபி ஹை ஆகுது. சரி, ஒழுங்கா இழுக்காம சொல்லுமா. இல்லங்க, அது வேற ஒன்றும் இல்லை. வீட்டில் ஒரே மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துக்கிட்டே இருக்கு. பேசாம நம்ம எல்லாரும் குடும்பமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நானுமே இதை தான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் மீனாட்சி. எனக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும்னு தோணுச்சு. நம்ம எல்லாரும் குடும்பமா போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் ரியாவும் அப்படியும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் சாமிக்கு பட்டு எடுத்து வைக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அதையும் அப்படியே பண்ணிடலாம். மீனாட்சி, இது நீயா இல்ல வேற யாருமா? ஏங்க, என்னங்க கேள்வி இது? இல்லம்மா மீனாட்சி, இது கனவா இல்ல நிஜமானு யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையாவே நீ தான் பேசுறியா? நான் தான் பேசிட்டு இருக்கேன். இல்லம்மா மீனாட்சி, இந்த வீட்டுல உள்ள மருமகள்களை எப்படிடா துரத்துறதுன்னு வெறி கொண்டு யோசிச்சுட்டு இருந்தியே. இப்ப என்ன திடீர்னு? ஏங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல, என்ன இந்த திடீர் மாற்றம்? அதனாலதான் யோசிச்சேன். மாற்றமும் இல்ல, ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. ரெண்டு பேரும் திடீர்னு காணணும்னு சரி நல்லபடியா திரும்பி வந்துடட்டும்னு வேணேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு எப்பவுமே அந்த 3 பேரையுமே பிடிக்காது. என்னமோ சொல்றேன். சரி, ஏதோ ஒண்ணு. நீ இந்த அளவுக்கு பேசுனதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷம்தான். சரி, எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பட்டு எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். சரி மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. நீ இப்படியே இருந்தாலும் சந்தோஷம்தான். அப்ப இவ்வளவு நாளா நான் என்ன கெட்டவளா வரேன்? அதான உண்மை. ஏங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, வேதாளம் திரும்பவும் முருங்கை மரத்துக்கு ஏறிடுச்சுன்னா திரும்ப இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஏதோ மனசு மாறி இருக்கா. தேவையில்லாம நம்ம வாயை கொடுத்து திரும்பவும் முருங்கை மரத்துல ஏற வச்சிடக்கூடாது. ஏமா மீனாட்சி, அது நான் சும்மா சொன்னமா, சும்மா சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நீ போமா, போய் வேலை இருந்தா போய் பாரு, போ. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ மாமா, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. பிரியா செல்லம், எப்படி கண்டுபிடிச்ச? அதான் உன் முகரைய பார்த்தாலே தெரியுதே. பிரியா செல்லம், நான் உனக்காக பெரிய டேரி மில்க் வாங்கி வச்சிருக்கேன், தெரியுமா? என்னது? எனக்காக நீ சாக்லேட் வாங்கி வச்சிருக்கியா? என்ன திடீர்னு? என்ன விஷயம்? ஐயோ ஜோ மாமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. காலையில இன்டர்வியூக்கு போனேன். வேலை கிடைச்சிச்சா என்ன? பிரியா செல்லம், நீயே சொல்லு பாப்போம். எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்ல கிடைச்சிருக்காதான்னு? எனக்கு தெரிஞ்சு உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. எப்பவுமே நீ இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நல்ல மூஞ்சி அப்படியே சிரிச்சமேனிக்கு இருக்க. அப்போ உனக்கு வேலை கிடைச்சிச்சு தானே? ஜோ மாமா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. உனக்கு எப்படா வேலை கிடைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல வேலைக்கு போனாலே எனக்கு அதுவே போதும். நானே எங்க அப்பா கிட்ட எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் நான் கார்த்திக் மாமாவை தான் லவ் பண்றேன், கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தைரியமா பேசுவேன். ஐயோ பிரியா, வெயிட் வெயிட், ஏன்டி இப்படி மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? ஐயோ மாமா, ஏன்னா நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். உனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சுல. ஐயோ மாமா, பேசாம நம்ம நாளைக்கு 2 பேரும் வெளியே போறோம், சரியா? நான் உனக்கு ட்ரீட் தரேன். ஏன்னா உனக்கு வேலை கிடைச்சிருக்குல. மோஸ்ட்லி உனக்கு வேலை கிடைச்சா நீ தான் எனக்கு ட்ரீட் தரணும். ஆனா உனக்கு வேலை கிடைச்சதுக்கு நீ சந்தோஷப்படுறதை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், சரியா? அடியே, நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுடி. பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. ஐயோ மாமா, எனக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன், எங்க? அச்சோ பிரியா செல்லம், அவசரத்துல ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வரேன். ஆனா நான் சொல்ல வரது நீ இன்னும் முழுசா கேட்கவே இல்லையே. சரி சொல்லு மாமா. ஐயோ, நான் எதுக்கு தெரியுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்?
அதான் தெரியுமே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதனால தானே இவ்வளவு சந்தோஷமா இருக்க. இல்ல பிரியா செல்லம், நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னாலே எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு. ஆனா நீ தான் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு சொன்ன. ஆனா கடைசியில நான் சொன்ன மாதிரி எனக்கு வேலையே கிடைக்கல. அதை தான் நினைச்சேனா எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துருச்சு. எப்படினாலும் நான் சொன்னதுதான் நடந்தது. அதனாலதான் நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். அப்ப உனக்கு வேலை கிடைக்க அப்படிதானே? ஐயோ ஆமா பிரியா செல்லம், இதான் தெரிஞ்ச விஷயம் தானே, அதனாலதானே நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன். நீ தான் நம்பவே இல்ல. அசிங்கமால எரும மாடு பண்ணி மாடு உன்னை பார்த்தாலே அப்படியே எரிச்சலா இருக்கு. நான் கூட நீ சிரிச்சிட்டு வந்ததை பார்த்து உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? இப்படி என் சந்தோஷத்துல மண்ணலி போட்டு இப்படி பல்ல இழிச்சிட்டு இருக்க. செல்லம் இப்ப எதுக்கடி கோவப்படுற? நான் தான் நேத்தே சொன்னாலே எனக்கு வேலை கிடைக்காதுன்னு. வேலை கிடைக்குது கிடைக்கல அதை நீ நார்மலா வந்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி பல்ல காமிச்சிட்டு வந்து சொல்ற. அறிவு இல்லை உனக்கு? பிரியோ இப்ப எதுக்கடி இவ்ளோ கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? அப்படியே பல்ல இழிச்சிட்டு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்ற. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தியா? இல்ல என்ன பத்தி நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. நீ உன் பாட்டுக்கு நினைச்ச மாதிரி சந்தோஷமா அந்தால வெட்டியா சுத்திட்டு இருக்கணும், அப்படிதானே? என்ன பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. சி, நீ எல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேன். நான் உன்னை போய் துரத்தி லவ் பண்ண பாருங்க, புத்தி செருப்பாலே அடிக்கணும். உனக்கு எல்லாமே விளையாட்டா தெரியுதுல்ல? என்னை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடானா வேலை கிடைக்கலன்ட்டு பல்ல இழிச்சிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. நீ ஏதாச்சும் ஒரு வேலையில போயிட்டு ஒழுங்கா இருந்தா வச்சோம் வீட்டுல போயிட்டு நான் தைரியமா சொல்லுவேன், கார்த்தி மாமாவை தான் லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. நீ இப்படி வேலைக்கு போகாம சும்மாவே சுத்திட்டு இருந்தா நான் எந்த தைரியத்துல எல்லார்கிட்ட போய் பேசுவேன்? எல்லாரும் என்ன கேட்பாங்க? அவனுக்கு ஒரு வேலை இருக்கா, உன்னை வச்சு எப்படி காப்பாத்துவோம், எப்படி பார்த்துப்பான்னு தானே கேட்பாங்க. அவங்க கிட்ட நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? நீ என்னடா பல்ல இழிச்சிட்டு வந்து நிக்கிற. பிரியா சாரிடி, நான் ஏதோ சும்மா கேஷுவலா எப்பவும் போல விளையாட்டுக்கு தாண்டி அப்படிலாம் பேசினேன். எதிர விளையாடுறதுன்னு ஒரு விவசாயே இல்லைல்ல. நீ கடைசி வரை என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டல. நீ இப்படியே எப்பவுமே ஜாலியாவே சுத்திட்டு என்ன வேற எவனுக்காச்சும் கட்டி வைப்பாங்க, நானும் கல்யாணம் பண்ணிட்டு அந்தால நாசமா போறேன். பிரியோ சாரிடி. ஓ சாரிய தூக்கி குப்பையில போடு. எப்பவும் இந்த மாதிரி விளையாட்டு புத்தியோட இருந்தா நீ எல்லாம் எப்படி உருப்படுவ? ஒழுங்கா ஒரு வேலைக்கு தானே போக சொன்னேன், வேற உங்ககிட்ட நான் என்ன கேட்டுட்டேன்? அப்படி ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போன்னு தானே சொன்னேன், அதை கூட உன்னால பண்ண முடியாதுல்ல? நான் எத்தனையோ நாள் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு இருந்துட்டே இருக்கல. இப்படியே இரு, எனக்கு என்ன வந்தது? பிரியா சாரிடி, நான் ஏதோ சும்மா தெரியாம அந்த மாதிரி விளையாட்டுக்கு பேசிட்டேன். இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்க மாட்டேன்டி. ஒழுங்கா போயிரு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. பிரியா பிரியா சாரிடி, நான் கண்டிப்பா நல்ல வேலைக்கு போறேன்டி. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைச்சிடும்டி. நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போய் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்டி. சாரிடி. ஒன்றும் தேவையில்ல, நீ விடு முதல்ல. என்ன இப்படியே தான் சொல்லி தானே என்னை ஏமாத்திட்டே இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை இப்படியே நம்ப சொல்ற? உனக்கே தெரியும், இன்னும் ஒரு மாசத்துல எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் பார்ப்பாங்க. நீ அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு இருக்கல்ல. பிரியா அப்படிலாம் இல்லடி. உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படிதானே? போற போக்கில் ஏதோ லவ் பண்ணிட்டோம், லவ் பண்றவரை லவ் பண்ணுவோம், அப்புறம் கல்யாணம் முடிச்சு போனா போட்டோம் அப்படிங்கிற தாட்ல தானே நீ இருக்க. பிரியா என்னடி பேசுற? அப்படிலாம் சத்தியமா எதுவும் இல்லடி. இல்ல, எனக்கு என்னமோ நீ அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு என்னன்னு உன் பாட்டுக்கு இருக்க. பிரியா சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லடி. முதல்ல விடு என்ன, எனக்கு உன்னை பார்க்க கோவமா தான் வருது. விடு என்ன. பிரியா சாரிடி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன விடு, நான் போறேன். நீ எப்படியோ நாசமா போ, எனக்கு என்ன வந்தது? ஒன்று போய் லவ் பண்ண பார்த்தியா, அதான் பெரிய தப்பு. நான் பண்ணதுல பெரிய தப்பு உன்னை லவ் பண்ணது மட்டும்தான். அப்படிலாம் பேசாதடி. வேற வேற எப்படி பேச சொல்ற? பிரியோ செல்லம், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கிறேன்டி. ஒன்றும் வேண்டாம், நீ எப்படி போனா எனக்கு என்ன வந்தது? நீ எப்படியோ போ, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு எப்படியோ போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன். அடியே அப்ப என்ன பிரேக்கப் பண்ணிடலாம், கலட்டி விட்டுலான்னு பாக்குறியா என்ன? ஆமா, உன்னை கலட்டி விட தான் பாக்குறேன், போதுமா? பிரியோ செல்லம், நான் இல்லாம தான் உன்னால இருக்க முடியாது. அப்புறமா என்னடி? நான் அதெல்லாம் இருப்பேன். இதுக்கப்புறம் நீயும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பிரியோ செல்லம், நீ அழுகும் போது கூட எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மனுஷனாயா நீ? நானே இங்க அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அழகா இருக்காங்களா? நொட்டாவே வாயில நல்லா அசிங்கமா வந்துடும். முதல்ல விடு என்ன. அச்சோ, இவளுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பேசுறாலும் பொங்கி எழுதுறாளே. விடுன்னு சொன்ன, விட்டு தொலை. இல்ல அதெல்லாம் விட மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்கு பாத்தியா மீனாட்சி? என்ன நடக்குதுன்னு பாத்தியா? பிரியா
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் நாச்சியா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.